மேற்கு வங்கத்தில் வீசும் பாஜகவின் அலை, திணறும் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ். நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நிறைவடைந்த கையோடு எதிர்பார்ப்பிற்குரிய எக்ஸிட் போல் கணிப்புகளும் வெளியாகியுள்ளன. மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போவது மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸா அல்லது மாற்றத்தை விரும்பும் பாஜகவா என பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள எக்ஸிட் போல் முடிவுகள் அதிரடி தகவல்களை மக்களுக்கு அளித்துள்ளன. இந்த முறை மேற்கு வங்க வாக்காளர்கள் வரலாறு காணாத வகையில் 92.47% வாக்குகளை பதிவு செய்து ஜனநாயக கடமை ஆற்றியுள்ளது அம்மாநில ஆட்சியாளர்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இவை அனைத்திற்கும் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் மற்றும் ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி அலை ஆகியவை பாஜகவுக்கு சாதகமாக மாறியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தற்போது வெளியாகியுள்ள பெரும்பாலான கணிப்புகள் அனைத்தும் பாஜகவின் பக்கம்தான் வெற்றி என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. மாநிலத்திற்கு ஆட்சி மாற்றம் அவசியம் என்ற மனநிலைக்கு மக்கள் கொண்டு செல்வதாகவே இந்த கணிப்புகள் அனைத்தும் பார்க்கப்படுகின்றன. பேமார்க் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக 150 முதல் 175 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என்றும், ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 118 முதல் 137 தொகுதிகளுடன் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்படும் என்று கணித்துள்ளது. அதேபோல் பிரஜா போல் நிறுவனத்தின் கணிப்பின்படி பாஜக 178 முதல் 208 இடங்கள் வரை பெற்று இமாலய வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் மேட்ரிஸ் ஆகிய அமைப்புகளின் கணிப்பின்படி பாஜக 150 முதல் 175 இடங்களை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையுடன் மம்தாவின் கோட்டையை தகர்த்தெறியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியான கணிப்புகள் மூலம் மக்கள் எந்த அளவிற்கு இந்த ஆட்சியாளர்கள் மீது அதிருப்தியில் இருந்துள்ளனர் என்பது மக்களுக்கு தெரிய வந்துள்ளது. ஆகையால்தான் சரித்திர பதிவேடுகளில் மேற்கு வங்கத்தில் பாஜகவின் வெற்றி என்பது முன்கூட்டியே பொறிக்கப்பட்டுள்ளது.